திட்டம் என்றது வந்து 2013 தான் முதல் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் வந்து அதை தயார்படுத்தினார். முழுக்க ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கத்துடைய நிதியில இருந்து அதை செய்விக்கிற அடிப்படையில் அதன் பிரதான நோக்கம் வந்து போர் காலத்தில் வந்து முல்லைத்தீவு கிழக்கு பிரதேசத்தில இருந்தும் வவுனியா வடக்கு பிரதேசத்தில இருந்தும் திட்டமிட்ட வகையில் வந்து ராணுவ நடவடிக்கையில் வந்து மக்கள் குடியேற்றங்கள் பாரம்பரிய தமிழ் கிராமங்களுக்குள்ள வந்து செய்ததாலே படுகொலைகள் நடந்ததால வந்து அந்த பிரதேசங்களை சார்ந்த மக்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டி வந்தது. அந்த வெளியேற்றப்பட்ட அந்த இடங்களில் சிங்கள குடியேற்றங்களை செய்கிறதுக்கு வந்து அரசாங்கம் கணிசமான முயற்சியை மேற்கொண்டது. அதில் வந்து போர் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில் வந்து அந்த குடியேற்றங்கள் பெரிய அளவில் வந்து விரும்பி செய்ய முடியாது. என்றால் சிங்கள மக்களும் வந்து தெற்கிட வழியே இல்லாத ஆக்கள் மட்டும்தான் இங்கே ஒரு சான்ஸ் எடுத்து வர விரும்பினே தவிர இல்லாட்டி வந்து போர் காலத்தில் வந்து தங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி வரும். இப்போ இதில் வந்து அரசாங்கம் வந்து உண்மையிலே வந்து தண்டிக்கப்பட்ட சமூக விரோத செயற்பாடுகளில் வந்து ஈடுபட்டு பிடிபட்டு அங்கு ஏதோ ஒரு வகையில் வந்து குறிவைக்கப்பட்டு தெற்கிலேயே வந்து சமூகத்தால் வந்து ஒதுக்கப்பட்ட பலருக்கு வந்து இந்த சந்தர்ப்பங்களை கொடுத்து அவர்களை இங்கே குடியேற்றினது மட்டுமில்லை, அவைக்கு வந்து அந்த பாதுகாப்புகள் எல்லாம் வழங்கப்படும் என்ற உத்தரவாதங்களும் கொடுத்தார். கிட்டத்தட்ட வந்து போர் முடிகிற கட்டத்தில் வந்து ஒரு 4000 குடும்பங்கள்கிட்ட வந்து அந்த பிரதேசத்தில் வந்து சட்டவிரோதமாக பாரம்பரிய தமிழ் மக்களுடைய கிராமங்களில் தமிழ் மக்களை வந்து அப்புறப்படுத்தி இந்த குடும்பங்களை வந்து குடியேற்றி இருந்தது. ஆனால் அந்த இடங்களுக்குள்ளே தேவைப்படுகின்ற வசதிகள் வந்து செய்யப்பட்டு கொடுக்கவில்லை. என்றால் போர்க்காலத்தில் வந்து அதை ஒன்றும் செய்ய முடியும். அப்போ அவே வந்து குடியேற்றினது அவன் பிரதான நோக்கம், அந்த இடத்தை குடி வைத்ததுக்கு பிரதான நோக்கம் எங்களுடைய உரிமை போராட்டத்தில் வந்து நாங்கள் இந்த இணைந்த வடகிழக்குன்றதை வந்து ஒரு அடிப்படை கோட்பாடாக நாங்கள் வைக்கிறாங்க. அப்போ அந்த இணைந்த வடகிழக்கு கோட்பாட்டை முறியடிக்கிறதுக்கு இந்தியாவுடைய ஏற்பாட்டிலே வந்து 80களில் வந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் வந்து ஜே.ஆர். ஜெயவர்தனை வந்து வடக்கும் கிழக்கையும் இணைக்கையில் என்றால் வடக்கும் கிழக்குக்கும் இடையில வந்து ஒரு தொடர்ச்சி கிடையாது என்ற ஒரு கருத்தை சொல்ல வழிகட்டுவார். ஆனால் அந்த கருத்தை வந்து தமிழ் தரப்பு முறியடிச்சது. இந்தியாவிடம் வந்து நாங்கள் நிரூபிக்கிறாங்க வந்து பாரம்பரியமாக வந்து எங்களுடைய கிராமங்கள் உண்மையிலே கரையோரத்திலே தான் வசித்து வந்தவை. அந்த கரையோர பிரதேசத்திலே வந்து திட்டமிட்ட வகையில் வந்து தமிழ் கிராமங்களாகத்தான் இருந்திருக்கு, தமிழ் பேசும் தமிழ் கிராமங்களாக தான் இருந்திருக்கு. அந்த வகையில் வந்து வடக்குக்கும் கிழக்கும் இடையில தொடர்ச்சி இல்லை என்ற சிங்களவர்களுடைய அந்த வாதம் வந்து முறியடிக்கப்பட்டது. ஆனால் அதை இப்படி என்றாலும் நிரந்தரமாக வந்து எங்களுடைய நியாயத்தை உடைக்கிறதுக்கு அன்றைக்கே வந்து ஜே.ஆர். ஜெயவர்தனை வந்து முடிவெடுத்தவர் வந்து அந்த வடக்கு கிழக்கு தொடர்ச்சியை வந்து துண்டிக்கிறது. அந்த அடிப்படையில் தான் உண்மையிலே வந்து மணலாறு பிரதேசங்கள் எல்லாம் வந்து குடியேற்றப்பட்டது. சரி, அதனுடைய அடுத்த பரிணாமமாகத்தான் மகாவலி எல்வலயத்துடைய திட்டமாக இருந்தது. முழுக்க வந்து அந்த வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கிறதுக்குரிய அந்த தொடர்ச்சியை தமிழ் பேசும் பிரதேசம் என்று சொல்லக்கூடிய அந்த தொடர்ச்சியை இல்லாமல் பண்ணுறதுக்குரிய குடியேற்ற வேலை திட்டங்களை நடத்தி அதை நிரந்தரமாக வந்து பிரித்து வைக்கிறதுக்குரிய நோக்கத்தோடு தான் அந்த மகாவலி எல்வலயத்துடைய திட்டம் இருந்தது. பிரதானமாக அது தொடங்கினது வந்து மணனாறு பிரதேச வெளியோய குடியேற்றங்களூடாக தொடங்கினது. அப்போ இப்படிப்பட்ட குடியேற்றங்களுடைய இன்னொரு அங்கம்தான் அந்த நான் ஆரம்பத்தில் சொன்ன முல்லைத்தீவு கிழக்கு பிரதேசத்திலேயும் வந்து வவுனியா வடக்கு பிரதேசத்திலேயும் வந்து நடந்த குடியேற்றங்கள் கிட்டத்தட்ட 4000 குடும்பங்கள். இப்போ போர் முடிஞ்ச கையோட வந்து அவர்களை நிரந்தரமாக அந்த இடங்களிலே வந்து துறந்து வாழ வைக்கிறதுக்கு அவர்களுக்கு தேவைப்படுகின்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கு மேலதிகமான குடியேற்றங்களையும் வந்து செய்வதற்கு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் வந்து கிட்டத்தட்ட 6000 குடும்பங்களுக்குரிய விவசாயத்துக்குரிய தேவைப்படுகின்ற நீர்ப்பாசனம் மற்றது வந்து குடிநீர் திட்டங்களை வந்து வகுக்கணும் என்று பார்த்தது. மகாவலி திட்டத்தால் வந்து அது நடக்க போறதில்லை என்றால் மகாவலி ஆற்றில் இருந்து ஒரு துளி கூட வந்து அந்த பிரதேசங்களுக்குள்ள வரப்போறதில்லை என்று தெரிஞ்சிருந்தது. ஆனால் இந்த மகாவலி எல்வலயம் மண்டதை வந்து மகாவலி அந்த ஸ்கீமுக்குள்ளே வந்து ஏற்கனவே தொடங்கியாச்சு. அப்போ இதுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த வசதிகளை செய்து கொடுக்கணும். அந்த இடத்துல தான் இந்த கிவுலோயா என்ற திட்டம் வகுக்கப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றை டேம் பண்ணி அங்கே ஒரு குளத்தை ஏற்படுத்தி அந்த குளத்தூடாக வந்து அந்த சிங்கள குடியேற்றப்பட்ட குடும்பங்களுக்குரிய விவசாயத்துக்கு தேவைப்படுகின்ற நீரும் குடி தண்ணீருக்கும் வந்து உரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த திட்டமூடாக 2500 ஹெக்டேர் காணி முற்று முழுதாக வந்து இல்லாமல் போகும் சொல்ற வந்து அது தண்ணிக்கு கீழே போகும். அதுல கிட்டத்தட்ட 1500 ஹெக்டேர் காணி, அது 2500 தான் முழு ப்ராஜெக்ட். ஆனால் அந்த முழு ப்ராஜெக்ட்லேயும் வந்து 1500 ஹெக்டேர் வந்து மிருகங்கள் மிகப்பெரிய அளவில் நடமாடுகின்ற பிரதேசங்கள் முழுக்க வந்து தண்ணிகளை போகும். அது போறதால வந்து அந்த மிருகங்கள் வந்து ஏனைய பிரதேசங்களுக்கு வந்து இடம்பெயர ஏனைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய குடியேற்றங்களுக்கும் அந்த மிருகங்களுக்கும் இடையில கணிசமான மோதல்கள் நடைபெறும். விசேஷமாக வந்து யானை மனிதர் மோதல்கள் வந்து உச்சத்துக்கு போகும். மேலதிகமான விலங்குகளுக்கும் இடையிலும் அந்த பிரச்சனை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து இலங்கை தீவுக்கண்டும் விசேஷமாக வந்து தமிழர் தாயக நிலப்பரப்புக்கண்டு விசேஷமாக இருக்கக்கூடிய எத்தனையோ வகையான மரங்கள் செடிகள் கொடிகள் அதுவும் குறிப்பாக வந்து இந்த இடத்துக்கு மட்டும் அடையாளப்படுத்தப்படுகின்ற கிட்டத்தட்ட 12-13 எல்லாம் அதுக்குள்ள உள்ளடங்குது. இது எல்லாமே வந்து இந்த கிவுலோயா 2500 ஹெக்டேருக்குள்ளே நாங்கள் இழக்க போற விடயங்களாக இருந்திருக்கு.
அந்த 2500 ஹெக்டேரும் வந்து காட்டு பிரதேசம். உங்களுக்கு தெரியும், அந்த காட்டு பிரதேசத்தை வந்து அழிக்கிறது என்றால் வந்து எங்களுடைய மக்கள் இந்த போரால வந்து இடம்பெயர்ந்து திரும்பவும் குடியேறி தங்களுடைய காணிகளுக்கு சென்று தோட்டம் செய்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன அளவுக்கான இடத்தை வந்து சுத்தமாக்கினாலே வந்து ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து ஆக்களை கைது செய்து வழக்குகள் போட்டு சிறையில் வந்து வருஷக்கணக்கில் வந்து வாடுறது. இங்கே 2500 ஹெக்டேர். கேள்வி என்னென்றால் வந்து ஒரு தமிழன் பரம்பரையாக வந்து பூர்வீகமாக வாழ்ந்து வந்த தன்னுடைய இடத்துல தண்ட விருப்பத்துக்கு மாறாக வந்து இடம்பெயர்ந்த இடத்துல வந்து தான் அமைதி நிலைமை வார இடத்துல திரும்பியும் தண்ட இடத்துக்கு வந்து தான் தண்ட பழைய தொழிலையும் பழைய வாழ்வாதாரத்தையும் வந்து வேறு இவருடைய உதவிகள் ஒன்றும் இல்லாமல் செய்யறதுக்கு வெளிக்கிட அது ஃபாரஸ்ட் என்று சொல்லி அவன் இடம்பெயர வந்து எல்லாம் வளர்ந்துருக்கு. 6 அடிக்கு மேல வளர்ந்த இதையும் வந்து ஃபாரஸ்ட் என்று சொல்றாங்க. அப்ப தண்ட சொந்த காணியை ஃபாரஸ்ட் என்று சொல்லி அதை சுத்தமாக்குற இடத்துல வந்து சட்டவிரோதம் என்று சொல்லி அவர் கைது செய்யப்பட்டு அடைக்கப்படுறார். வெளியிலிருந்து கொண்டு வந்து அந்த மண்ணுக்கு சொந்தமானவர்களை வந்து வெளியேற்றி அந்த காணியை பறித்து மண்ணுக்கு சொந்தம் இல்லாத சிங்கள மக்களை கொண்டு வந்து குடியேற்றி அவர்களுக்கு வசதியிலே ஏற்படுத்துறதுக்கு 2500 ஹெக்டேர் ஃபாரஸ்ட்டை வந்து அடிக்கிறால் எந்தளவு தூரத்துக்கு இலங்கையுடைய சட்ட ஒழுங்குகள் வந்து ஒரு இனவாதத்தின் அடிப்படையிலே அமைந்துள்ளது, எந்தளவு தூரத்துக்கு ஒரு அரசினுடைய கொள்கைகள் மிக வெளிப்படையாக ஒரு இனவாத நோக்கத்தோடு செயல்படுகின்றது என்றதை நான் நினைக்கிறேன். இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மற்ற தொல்பொருள் திணைக்களத்துடைய செயல்பாடுகள் ஊடாக நாங்கள் தெளிவடையலாம். இந்த 2500 ஹெக்டேர்ல 47 தொல்பொருளுக்குரிய விசேட அடையாளங்கள் அளிக்கப்பட போகின்றன அல்லது வந்து அதை பராமரிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட போகின்றது. தொல்பொருள்னா உங்களுக்கு தெரியும், நான் கிட்டவே போயிடா தமிழ்நாக்கள் வந்து தங்களுடைய பாரம்பரியமாக வந்து வணங்கி வந்த தொல்பொருள் பெருமதியான ஒரு கோயிலில் வந்து போய் செய்தால் வந்து ஒன்றில் அவே வந்து அதில் தடுக்கிறாங்க. தொல்பொருள் சொல்லி போட்டு அதை எல்லாத்தையும் தடுத்து போட்டு வந்து அந்த ஆக்கள் போய் வந்து கும்பிட இல்லாத ஒரு நிலைமை உருவாக்குறாங்க. இல்லாட்டி வந்து அதை சிங்களம் என்று சொல்லி போட்டு அதை எல்லாத்தையும் மாற்றுறாங்க. ஆனால் இங்கே 47 முக்கிய ஸ்தானங்கள் வந்து அழிக்கப்பட போகுது. எல்லாத்தையும் வந்து அது பராமரிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட போகிறேன் அழிவுதானே. ஆனால் அதுக்கு பிரச்சனை இல்லை. ஏன் சிங்கள குடியேற்றங்கள் நடக்கிறதுக்கு வந்து எல்லாம் கணக்கில் எடுக்க தேவை. இதுதான் நாங்கள் சொல்கிறோம் வந்து இந்த அரசு என்றது வந்து ஒரு அடிப்படையிலே ஒரு இனவாத நோக்கத்தில் வந்து செயல்படுகின்றது. அதுக்கு மேலாக வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகள் தவறு, இந்த மாதிரியான செயல்பாடுகள் இனவாதம் என்று சொல்லி வாக்கை பெற்று வந்த இந்த அரசாங்கம் அனுரகுமார திசாநாயக்கருடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ராஜபக்ச தரப்பு செய்த அதே விஷயத்தை வந்து தாங்கள் தொடர்கிறார்கள் என்றால், அதுவும் அமைச்சருடைய அனுமதியை பெற்று அதை செய்கிறார்கள் என்றால் எந்தளவு தூரத்துக்கு வந்து இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு வேறுபாடும் இல்லை என்பது நினைக்கிறேன் தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. ராஜபக்ச என்ற தரப்பு 7 பில்லியன் ரூபாய் ஒதுக்கினது. அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் அதுக்கு மேலதிகமாக இன்னும் ஒரு 2 பில்லியன் ரூபாயை சேர்த்து இந்த திட்டத்தை வந்து முடிக்கிறதாக வந்து முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆக இதை தமிழ் மக்கள் மட்டுமல்ல, உண்மையிலே வந்து ஒரு நேர்மையாக நியாயமாக வந்து இந்த விஷயங்களை வந்து பார்க்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நீதி நியாயத்தை விரும்புகின்ற அத்தனை மக்களும் வந்து இதை எதிர்க்கவும். நான் ஏன் சொல்றேன் வந்து ஸ்ரீலங்காவுடைய சொந்த அரசாங்கத்துடைய ஒரு திணைக்களமாக இருக்கக்கூடிய என்வாயரன்மெண்டல் அத்தாரிட்டி வந்து இந்த கிபுலோயா திட்டம் மஹிந்த ராஜபக்ச காலத்தில் வந்து திட்டமிட்ட பொழுதும் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் வந்து இது ஒரு பாரதூரமான விளைவுகளை கொண்ட ஒரு திட்டம், இதை முன்னெடுக்காதீர்கள் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது ஒன்று. அதுக்கு மேலாக இது முழுக்க சிங்கள மக்களை மட்டும் குடியேற்றுகின்ற விஷயம் என்றது ஏற்கனவே மிகவும் மோசமான ஒரு இனப்பிரச்சனை இருக்கின்ற ஒரு சூழல்ல இது அந்த இனப்பிரச்சனை இன்னும் ஆழமாக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வந்து இவ்வகையான குடியேற்ற திட்டங்கள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய வீதாசார முறைமையை மாற்றி அமைக்கிறது வந்து இருக்கக்கூடிய அரசியலமைப்பை மீறுகின்ற ஒரு குற்றமாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே வந்து இதை முன்னெடுக்க தாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண போவதில்லை என்ற கருத்தை வந்து அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அரசாங்கத்துடைய ஒரு திணைக்களம் கூட அவ்வகையான ஒரு அறிக்கை கொடுத்து அதை ராஜபக்ச தரப்பு வந்து அதை தாண்டி வந்து செய்கிறான்னு சொல்றது வந்து இந்த அரசாங்கம் சொல்றதை போல வந்து அவர்கள் வெளிப்படையாக வந்து இனவாதிகள் என்றதுக்காக வந்து அதை நாங்கள் ஒரு வகையில் வந்து விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் அது இனவாதம் என்று சொன்ன தரப்பு இன்றைக்கு அந்த வேலை திட்டத்தை வந்து இன்னும் 2 பில்லியன் கூட்டி அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு முடிவெடுக்கிறார்கள் என்றால் எந்த அளவு தூரத்துக்கு இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில வித்தியாசம் இல்லை என்றது வந்து நினைக்கிறேன் தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. தமிழ் மக்கள் அதை எதிர்க்க வேணும். தமிழ் மக்கள் அதை எதிர்க்கின்ற பொழுது அந்த எதிர்ப்பின் உச்சம் நாங்கள் அடைய வேணும். அந்த வகையில் வந்து நாங்கள் வெறுமனே லாபம் எடுக்கக்கூடிய வகையில் வந்து எவரும் செயல்படக்கூடாது. இந்த எதிர்ப்பு என்றது வந்து நின்று பிடிக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு அலையாக அமைய வேணும். அப்படி என்றால் வந்து எங்களுக்கு பல விஷயங்கள் இன்றைக்கு நடக்க போகுது. ஒரு பக்கம் வந்து கிபுலோயான்றது உண்டு, ஆனால் அதோட சம்பந்தப்பட்ட இத்தனையோ தொல்பொருள் சம்பந்தப்பட்ட காணிகளை வேறு விதத்தில் வந்து பறிக்கிற நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. குருந்தூர் மேலே அப்படி பல உதாரணங்கள் இருக்கு. எல்லாத்தையும் தொகுத்து நாங்கள் எதிர்க்கிறது என்றால் மட்டும்தான் நாங்கள் இந்த வடகிழக்கு இணைப்பு எங்களுடைய அடிப்படை கோட்பாடாக இருக்கக்கூடிய அந்த வடகிழக்கு இணைப்பண்ட விஷயத்தை வந்து நாங்கள் உறுதிப்படுத்தலாம். ஆகவே இதை விளங்கி கொண்டு நாங்கள் வெறுமனே வந்து அந்த நிமிஷத்துக்கு வந்து ஏதோ அரசியல் லாபம் எடுக்கிறதுக்கோ வேறு லாபம் எடுக்கிறதுக்கு கோணத்தில் வந்து செயல்படக்கூடாது. இதில் உண்மையிலே வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இது
எங்களுடைய இருப்பு சார்ந்த இனத்திலே இருப்பு சார்ந்த பிரச்சனை என்ற அடிப்படையில் சிவில் சமூகமும் இதில் முன்னுக்கு இதை அவர்களுடைய முழு வழிகாட்டல் நடக்கிற ஒரு விஷயமாக இருக்கணும். கட்சிகள் வரலாம் போகலாம், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாநகர உறுப்பினர்கள், உள்ளூராட்சி உறுப்பினர்கள் வரலாம் போகலாம். ஆனால் ஒரு நிரந்தரமான ஒரு கட்டமைப்பாக இந்த விஷயத்தை அணுகிறதுக்குரிய ஒரு நிலைமையை நாங்கள் உறுதிப்படுத்தினால் மட்டும்தான் அந்த மாற்றங்கள் எது நடந்தாலும் இந்த விடயத்தில் எங்களுடைய மக்களுடைய எதிர்ப்பு நின்று பிடிக்கும் என்பதையும் நாங்கள் கவனத்தில் எடுத்து செயல்பட வேண்டும் தான் எங்களுடைய விருப்பம்.